வங்கிகளில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற மீண்டும் மீண்டும் வருபவர்களை தடுக்க விரல்களில் மை வைக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நெல்லையில் உள்ள நமது செய்தியாளர் ஆல்பினுடன் கேட்கலாம். ஆல்பின், சொல்லுங்க, பணம் எடுக்க வருபவர்களின் விரல்களில் மை வைக்கப்படும் என்ற அறிவிப்பு குறித்து நெல்லையில் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? வணக்கம் மோகன். தற்போது நாம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கனரா வங்கியினுடைய முன்பாக இருக்கிறோம். இங்கு இன்று 7வது நாளாக தொடர்ச்சியாக மக்கள் தங்களுடைய பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் மத்திய அரசு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இன்றைய தினத்திலிருந்து பணங்களை பரிமாற்றம் செய்ய வரக்கூடிய மக்களிடம் அவர்களுடைய விரல்களில் மை வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை இங்குள்ள பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை அவர்களிடமே கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இன்னைக்கு இன்றைய முதல், அதாவது நீங்க ஒரு 4000 பணம் பரிமாற்றம் அந்த மாதிரி பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல அடிக்கடி போறதை தடுக்கிறதுக்காக கைகளில் மை வைக்கப்படும் மத்திய அரசு சொல்லியிருக்கு. இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அதாவது முட்டாள்தனமான அறிவிப்புங்க அது. ஏன்னா என் பணத்தை மாற்றுறதுக்கு நான் மை வைக்கணுன்றாங்க. இப்போ தேர்தலில் தான் மனுஷனுக்கு வாக்களிக்கும் போது நாங்கள் வாக்களித்தோம்னா வேற யாரோ பயன்படுத்தி போகிறாங்க. அரசியல்வாதிகள் சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிருந்தாங்க, ஊழல் அரசியல்வாதிகள். அதே மாதிரி மை எடுக்கிறது, எங்கள் மை வைக்கிறது, இந்த பணம் எடுக்கிறதுக்காக மை வைக்கிறது எங்கள் பணத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு மை, இதுலேயும் எங்கள் மை மேலே மையை வச்சு எங்களை தூங்க போட்டுருங்க. மோடி நல்ல மீதியாக அவர் அந்த பக்கம் தூங்கட்டும். அதாவது அடிக்கடி மாத்துறவங்களை, ஒவ்வொரு பேங்க்லயும் போய் அடிக்கடி மாத்துறவங்களை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கைன்னு சொல்றாங்களே, அதை எப்படி? ஒரு அப்பாவி மக்கள் ஒரு 4000 ரூபா மாற்ற போறான் ஒரு நாளைக்கு, மறுநாள் ஒரு 4000 ரூபா மாற்ற போறான். இது பெரிய விஷயம் கிடையாது. அங்க எத்தனையோ கோடி ஒவ்வொருத்தர் மாத்திட்டு இருக்காங்க மறைமுகமா. அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போறாங்க இவரு? நிச்சயமாக மக்கள் மத்தியில் மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறதே என்றே சொல்லலாம். இது குறித்து இன்னும் இங்க இருக்கக்கூடிய மக்களோடு பேசலாம். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய தவறான செயல் சார். இந்த மாதிரி ஒரு 4000 வச்சு ஒரு நாள் என்ன பண்ணுவான்? அவனுக்கு 10,000 15,000 செலவு இருக்கும். அவன் என்ன செய்வான்? அடுத்த மாற்ற முடியாதா? அப்போ என்ன பண்ண, அந்த பணம் கிழிச்சு தூரப்படுவது அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் முட்டாள்தனமான வியாபாரம். நிச்சயமாக தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட வரிசையில் இருக்கிறார்கள். மற்ற நபர்களோடு பேசலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே தொடர்ச்சியாக செய்யலாம். இப்படி செய்யுங்க. அவங்க கஷ்டப்படுறவங்க என்ன செய்ய முடியும்? அந்த கருத்துக்கு அவங்க சொல்ல சரிதான். 4000 ரூபா அடுத்த டைமில் இப்போ ஒரு ஜாமான் வாங்குறதுனா முடியாது கதை. அதனால் பல முறை யூஸ் பண்ணுறாங்கள செய்யணும். அவங்க ரூபாயை தான் எடுக்க போகிறாங்க. மற்றபடியாட்டு அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க லோனுக்குன்னு ஒன்றும் தரப்போகிறது இல்லை. 4 ரூபா கொடுக்குறது தவறு. அது ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு 15 நாளைக்கு வரைக்குன்னு வச்சுக்கலாம். 4 ரூபா கொடுக்குறது பல முறை கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தா தான் அதனால் உதவும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருடைய தரப்பிலும் தெரிவிக்கப்படக்கூடிய கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், மத்திய அரசு இன்றைய இந்த திட்டம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசு இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் தங்களுக்காக தேவையான பணங்களை எடுக்க தங்களுக்கு முழு அனுமதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். மோகன், ஆல்வின், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக விரல்களில் மை வைக்கப்படும் என்ற அறிவிப்பு குறித்து சேலத்தில் பொதுமக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் என்பது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சொல்லுங்க, குறிப்பாக சேலம் பகுதியில் இந்த அறிவிப்பு மக்களிடம் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் மோகன். குறிப்பாக இந்த வங்கிகளில் பணங்களை 4500 ரூபாய் இந்த பணத்தை மாற்றுவதற்காக ஏராளமானோர் நாள்தோறும் குவிந்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது 4000 ரூபாய் இந்த பணம் தற்போது 4500 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் இருந்த போதிலும் இந்த வங்கிகளில் இந்த கூட்டமானது சற்றும் குறைவே இல்லை. தற்போது இந்த அழியாத மை வைக்கப்படுவதாக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இங்கு ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் பணங்களை மாற்றுவதற்காக அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்பொழுது அந்த வங்கிகளில் 4000 ரூபாய் பணம் மாற்றும் போது இந்த அழியாத மை வைக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? அழியாத மை வைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி தெரியுது. அதனால் எங்களுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போய் ரொம்ப பேர், ஒரு 10,000 பேர் போகிறவங்க 9,000 பேர் 8,000 பேர் கூட போக முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா வேலையை செய்ய வேண்டியதில்லை. கரெக்டாக பார்த்து அந்த ஆதார் கார்டுகள் வச்சு செஞ்சால் போதும். அல்லது எல்லாரும் வச்சு செய்கிறோம். அதனால் டாக்குமெண்ட்ஸ் வச்சு செஞ்சால் போதும். இந்த மை வைக்கிறது எக்ஸ்ட்ரா வேலைங்கிறத சொல்கிறோம். இது மை ரிக்வெஸ்ட். சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இது எப்படி நினைக்கிறீங்க? இந்த அழியாத மை வைக்கிறது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? மை வைக்கிறது இப்போ தவறானது. இது அது இன்னும் லேட்டு தான் அதிகமாக படுத்த அவ்வளோதாங்க. சார், நீங்கள் எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க இந்த அழியாத மை வைக்கிறதால? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அழியாத மை வைக்கிறனால எல்லாத்துக்கும் சிரமம் தான். ஒரு வாட்டி பணம் எடுத்துட்டு இன்னொரு வாட்டி பணம் எடுக்கணும்னா 1 வாரம் 2 வாரம் மேலே ஆகும். அது அழியும் போது அப்புறம் எடுக்கணும்னா இது வைக்கிறது வைக்காமல் இருக்கலாம். அது ஒன்று
நாங்கள் 11:30 மணி வந்து நின்னோம். மணி இப்போ 2:30 மணி ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. மை வைக்கிறாங்க ரைட்டுங்க. மை வைக்கிறத பற்றி எதுக்காக வைக்கிறாங்கன்றது தான் தெரிய மாட்டேங்குது. எதுக்காகன்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு வைக்கிறாங்க? எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். கொடுத்த வாட்டி அப்போ அந்த டாக்குமெண்ட்டு நீங்கள் வந்து அதில் தான் வந்துட்டு இதாகிடுது. நீங்கள் அடுத்த வாட்டி எடுக்கும்போது அதை இப்போ கிளிக் பண்ணாவே அந்த டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா, எவ்வளோ பணம் எடுத்தேன்னு தெரிய போகுது. இப்போ நான் 10,000 நேற்று எடுக்கிறேன், இன்றைக்கி எடுக்கிறேன் தர மாட்டாங்க. ஏன்னா நேற்று எடுத்தேன்னு சொல்லி தெரியுது. அதே மாதிரி தான் இது எதுக்கு மை வச்சு இது பண்ணுறாங்க? எதுக்கு, எந்த பர்பஸ் என்னன்னு தெரிய மாட்டேங்குது சார். இப்போ வந்து 24,000 வரைக்கும் எடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது 24,000 ரூபாயில் இப்போ பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவன் 24,000 வந்தாகணும். பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவன் கொண்டு போய் பணத்தை போடுறான், 40,000-50,000 போடுறான், 24,000 எடுத்துடுறான். அதே மாதிரி நாம் போய் கொண்டு போய் 24,000 அக்கௌண்ட்லேயே போட்டாலும் 1,000 ரூபா ஒரு பேங்க். இப்போ மத்திய அரசு வந்து இந்த மை அந்த 4,000 ரூபாய் பணம் மாற்றத்தில் வந்து கட்டாயமா அழியாத மை வைக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன். இப்போ மை வச்சுட்டா அப்போ இந்த பேங்க்ல இந்த மை, இதில் ஒரு மை, அடுத்த பேங்க்ல இது அப்படின்னு பேர் வேணா வச்சுக்கலாம். 10 வரலுக்கு 10 மை வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ 24,000 எப்படி மாற்றுங்க? இங்கே வந்தால் மறுநாள் தரமாட்டேங்கிறீங்க. அப்போ மறுநாள் இன்னொரு பேங்க்ல வாங்குறான், அப்போ 24 வாங்குறான். 24க்கு மேலே போனால் நீ பிடி, 24 ஒரு லிமிட் வச்சுன்னா 24 வரைக்கும் கொடு. அதுதாங்க நான் சொல்றது. மைய வைக்கிறது அடிமைப்படுத்துகிற செயல் மாதிரி இருக்குது. ஒரு பேங்க்ல ஒரு மை வைக்கிறத ஒரு அடிமைப்படுத்துகிற செயல் மாதிரி தெரியுது. இது வந்து மத்திய அரசை கண்டிக்கணும், நாம வலிமையாக கண்டிக்கணும். நிச்சயமா, அதாவது மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏற்கனவே வந்து இந்த பணம் மாற்றுவதற்காக நாள் கணக்கில் நிற்கும் போது இந்த மை வைக்கும் போது கூடுதலாக நேரம் செலவழிக்கும் என பொதுமக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மோகன், ரியாஸ், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக சென்னையில் பொதுமக்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் என்பது குறித்து நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி, சொல்லுங்க, இந்த புதிய அறிவிப்பு சென்னை மக்களிடம் தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறதா? தற்போது வரை இந்த அறிவிப்பானது அறிவிக்கப்பட்ட பிறகு மை வைக்கப்படவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் வங்கிகளுக்கு மை வந்து சேராத சூழ்நிலையினால் தற்போது வழக்கமாக அளிக்கப்படுவது போல பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வரும் மக்கள் மிகுந்த அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மை வைக்கும் விவகாரம் அநேக மக்களிடையும் எதிர்ப்பையும் ஒரு சிலர் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. அந்த ஒரு சிலர் குறிப்பிடுவது என்னவென்றால் மீண்டும் மீண்டும் வந்தவர்களே வருவதை தவிர்ப்பதற்கு இது நல்ல ஏற்பாடு தான் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அநேக மக்கள் இந்த 4,500 ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு கூட போதாத ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும், வாக்குப்பதிவின் போது கையில் வைக்கப்படக்கூடிய அழியாத மை போன்ற மை வைக்கப்பட்டால் அடுத்த நாள் எப்படி பணம் எடுப்பது, அது ஏற்கப்படுமா என்பது குறித்து சந்தேகம் எழுப்புகின்றனர். இது குறித்த தெளிவான தீர்வு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ரிசர்வ் வங்கியில் பணம் மாற்றுவதற்காக வரிசையில் நிற்கும் ஒருவரிடம் இது குறித்து கேட்போம். சார், இப்போ வந்து கைவிரல்ல மை வைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறாங்க. பணம் எடுக்கிறவர்களுக்கு அழியாத மை வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சார், இன்னைக்கு வந்து என்னோட செலவே வந்து 4,500 ரூபாய்க்கு மேலே தான் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இன்றைக்கி 4,500 ரூபா அவங்க கொடுத்துட்டு என் கையில் மை வச்சிடுறாங்க. நாளைக்கு செலவுக்கு நான் என்ன செய்வேன்? இந்த மை இருந்தால் நாளைக்கு பணம் கிடைக்காது எனக்கு. இது மை வைக்கிற சிஸ்டம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்லாத்துக்குமே கெயினாக இருக்காது. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமானது ஒன்று தான். எங்கள் காசு எடுக்க நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மை வச்சு எங்களை தனியாக அடையாளப்படுத்தி காட்டி இப்படி பேங்க் பிரித்து காட்டுறது, சொந்த நாட்டில் சொந்த மக்களை அகதியாக்கின பெருமை இந்த அரசுக்கு தான் சேரும். எங்களே அகதியாக்கிட்டாங்க எங்கள் ஊரில். இப்போ மை வைக்கிறதுனால மீண்டும் மீண்டும் எடுத்தவர்களே எடுக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இதெல்லாம் சில பேங்க்லாம் போனீங்கன்னா இப்போ ஒரு ஐடென்டி கார்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அந்த பேங்க்கில் அந்த ஐடென்டி கார்டை யூஸ் பண்ண முடியலை. இதை விட ஒரு நல்ல சிஸ்டம் என்ன? மை வைக்கிறது என்ன ஒரு நல்ல சிஸ்டமாக எனக்கு தெரியலையே. ஓட்டு போடையிலே மை அழிச்சிட்டு ஓட்டு போட்ட மக்கள் தான் நம்மளாம். இந்த இதில் ஓட்டு போட்டு செய்ய மாட்டாங்களா தப்பு? இப்படிலாம் தடுக்கணுன்றது வந்து மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது சமம் சார். இது வந்து மக்களை ஈஸியாக படுத்தலை. தற்போது வழங்கப்படக்கூடிய அந்த 4,500 ரூபாய் போதுமானதாக இல்லை. அந்த மை வச்சா மறுபடியும் பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பணப்பரிமாற்றம் இல்லாமல், அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பணங்களை அப்படின்னு வங்கி அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசு வலியுறுத்தி, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் காலையில் 2 லிட்டர் பால் வாங்கினேன், அதுக்கு போய் நான் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? 2 கிலோ அரிசி வாங்கினேன், ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? கத்திரிக்காய் வாங்கினேன், நான் பெட்ரோல் போடணும், பெட்ரோல் கூட காலில் போட்டுருவோன்னு வைங்க. மற்ற என்னோட இதர தேவைகள்லாம் நம்ம போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எவ்வளவோ செலவுகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஆன்லைனில் பண்ண முடியாது. ஆன்லைன்றது இம்பாசிபிள். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இம்பாசிபிள். உங்களை மாதிரி படித்தவங்களுக்கு ரைட்டு, நீங்கள் எல்லாத்தையும் ஆன்லைனில் பண்ணலாம், இருந்த இடத்துல வர வைக்கலாம். நாங்கள் எங்கே என்ன தெரியும் எங்களுக்கு? 4,500 ரூபாய்க்கு 2 மணி நேரம் நிற்கிறோமே, நாங்கள் போய் ஆன்லைனில் என்னத்தை பர்ச்சேஸ் பண்ணுறது? தினமும் கூட்டம் வங்கிகளில் அதிகமாக தான் இருக்குது, இன்னும் குறைஞ்ச பாடில்லை. இதை குறைக்கிறதுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுறதுக்கு அரசு என்ன செய்யணும் அப்படின்னு மக்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
அவங்க வெளியிடுறேன்னு சொன்ன 500 தாலும் இன்னும் வெளியிடல. அது வெளியிட்டாலே கொஞ்சம் கம்மியாயிரும். இந்த கொடுக்குற 4500 அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஏடிஎம் எல்லா ஏடிஎம்மே ஒர்க் ஆகலை, 99% ஒர்க் ஆகலை. ஏதோ ஒரு சில ஏடிஎம் ஒர்க் ஆகுது. டோட்டலாக பேங்க் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்கில் உள்ள எல்லா ஸ்டாஃப்மே ரொம்ப ஸ்லோ. ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் ப்ரைவேட் பேங்க்கில் பார்த்தாங்கன்னா இவங்க வந்து 20 கஸ்டமரோ 30 கஸ்டமரோ தான் பார்க்குறாங்க. எல்லாம் ஓல்டேஜ் பீப்புளாக இருக்காங்க. அவங்களையும் சொல்லி குற்றம் இல்லை, அவங்களும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களையும் நம்ம டஃப் பண்ண முடியாது. இதனால் வந்து அவங்க மேன் பவர் அதிகப்படுத்தணும், ஏடிஎம் நிறையா ஆக்கணும், இவங்க சொன்ன 500 நோட்டை சீக்கிரம் கொடுக்கணும். இதெல்லாம் தான் சோர்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. பொதுவாக இந்த 4500 ரூபாய் பெறக்கூடியவர்களுக்கு மை வைக்கும் முறை என்பது சரிவராது என்பதே பெரும்பாலான மக்களின் கருத்தாக இருக்கிறது. 4500 ரூபாய் என்பது தற்போதைய சூழ்நிலையில் குடும்பத்திற்கு ஒரு வார காலம் என்பதற்கு 10,000 ரூபாய் வரை தேவைப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 4500 ரூபாய் வைத்துக்கொண்டு அத்தியாவசிய தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியாது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல ஆன்லைன் வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த இணைய வழி வர்த்தகத்தையும் அவர்கள் சாமானிய மக்கள் அனைவரும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் அரசு இது போன்ற ஏடிஎம் மையங்களை அதிகப்படுத்த வேண்டும், மொபைல் ஏடிஎம் சேவைகளை வந்து வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் அநேகமானோர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மோகன், அன்சரில் நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக நெல்லையில் இருக்கும் நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின் சொல்லுங்க, அதாவது பண பரிமாற்றம் செய்ய விரல்களில் மை வைக்கப்படும் என்று இந்த அறிவிப்பிற்கு வங்கி அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் விளக்கங்களும் கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? மோகன், குறிப்பாக இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளை, இங்கு இருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது தொடர்ச்சியாக பல நபர்கள், அதாவது ஒரு வங்கியில் பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றொரு வங்கிக்கும் சென்று, அதாவது இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, அதே போன்று ஓட்டுநர் உரிமம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி பல இடங்களில் பண பரிமாற்றம் என்பது நடைபெறுகிறது. இதன் மூலமாக அதாவது வரி செலுத்தாத நபர்களிடம் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களும் வெள்ளை பணங்களாக மாற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் பல நபர்களால் மேற்கொள்ளப்படுவதாகவும், இதை தடுக்கவே மத்திய அரசு இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது. இது போன்ற சிரமங்களை மக்கள் பொறுத்து கொண்டு ஆக வேண்டும் என்றும் வங்கி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இது தொடர்பாக தற்போது திருநெல்வேலியில் இந்த முறை, அதாவது இன்றிலிருந்தே அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் கூட தற்போது வரை திருநெல்வேலியில் உள்ள வங்கிகளில் இந்த முறை என்பது பின்பற்றப்படவில்லை. ஆகவே வங்கி அதிகாரிகள் இது நாளை முதல் பின்பற்றப்பட முழுமையான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மோகன், ஆல்வின், நீங்க இணைப்பிலே இருங்க. அடுத்தபடியாக சேலத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸ் அவர்களிடம் கேட்கலாம். ரியாஸ் சொல்லுங்க, தற்பொழுது விரல்களில் மை வைக்கப்படும் என்ற இந்த அறிவிப்பிற்கு சேலத்தில் இருக்கும் அரசியல் கட்சிகளோ மற்ற கட்சிகளோ பொதுநல அமைப்புகளோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்களா? நிச்சயமாக மகன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் இந்த மை வைக்கும் இந்த நிகழ்வானது நேரம் காலந்தாமதம் ஆகும் சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இருந்த போதிலும் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் எந்த ஒரு அமைப்பினரும் இது தொடர்பான எந்தவித கருத்துக்களும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. இருந்த போதிலும் வங்கிகளில் வந்து இந்த பணம் எடுப்பதற்கான கூட்டம் என்பது வந்து மிகவும் குறையவில்லை. தற்போது இந்த வங்கிகளிலே வந்து மை வைக்கப்படுகிறதா, இந்த மத்திய அரசு அறிவித்து இந்த மை வைக்கும் நிகழ்வு வந்து துவங்கப்பட்டு விட்டதா என்பது குறித்து வங்கியிலே நம்ம இப்போ பார்க்கலாம். தற்போது வங்கியிலிருந்து பணம் எடுப்பதற்காக மக்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்றுருக்காங்க. இவர்கள் அவங்களுடைய விண்ணப்ப படிவங்கள் மற்றும் அவங்களுக்கான அடையாள அட்டைகளுடன் இந்த பொதுமக்கள் வந்து சென்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த அடையாள அட்டைகளை வந்து சரிபார்த்து தற்போது இங்க வந்து சீல் வச்சுட்டு இருக்காங்க. இந்த விண்ணப்பங்களையும் அவர்கள் சரிபார்த்து சீல் வைத்த பின்னர் வந்து இங்க இருக்கிற கவுண்டர்களில் வந்து வரிசையா போய் நிற்பாங்க. இதன் பின்னரே வந்து இங்க பணம் மாறுதலுக்கு பிறகு வந்து இந்த பகுதியில் சிறப்பு கவுண்டர்களும் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த வங்கியில் வந்து அனைவரும் வந்து மத்திய உணவு இடைவேளைக்கு வந்து சென்று விட்டதால் வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகள் யாரும் நம்ம தொடர்பு கொள்ள முடியல. இருந்த போதிலும் இன்னும் இந்த மை வைக்கும் இந்த அழியாத மை வைக்கும் இந்த இது வந்து இன்னும் வந்து சேலத்தில் இருக்கிற வங்கிகளில் வந்து இன்னும் வந்து அமுல்படுத்தப்படலை. மோகன், ரியாஸ், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி சொல்லுங்க, அதாவது குறிப்பாக பண பரிமாற்றம் செய்ய விரலில் மை வைக்கப்படும் என்ற இந்த அறிவிப்புக்கு மாற்றாக வேறு ஏதேனும் செயல்களை செய்தால்
தற்பொழுது இந்த கருப்பு பணத்தை மீட்கும் நடவடிக்கையில் மாற்றம் செய்யலாம் என்று பொதுமக்களின் தரப்பில் இருந்து ஏதேனும் ஆலோசனைகள் தெரிவிக்கப்படுகிறதா? இது குறித்து சொல்லுங்க. பொதுவாக இந்த மை வைக்கும் திட்டத்தை அநேக மக்கள் எதிர்த்திருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு காரணமாக கூறுவது மீண்டும் மீண்டும் ஒரு சிலர் பணம் எடுத்து அதற்கு கமிஷன் பெறுவதாக, இதை ஒரு தொழிலாக செய்வதாக ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். இதனால் இந்த மை வைக்கும் திட்டத்தினால் இந்த நடவடிக்கையானது தடுக்கப்படும். அதனால் பிற பணம் பெற வரக்கூடிய சாதாரண மக்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் அநேக மக்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் 4500 ரூபாய் எடுத்தவுடன் அழியாத மையை வைத்து விடுவார்கள், அதை அழிக்க முடியாது என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் அடுத்த தினம் நாங்கள் பணம் எடுக்க செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு என்ன வழி, இதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் பணப்புழக்கம் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மொபைல் ஏடிஎம்களை பல்வேறு பகுதிகளில் அநேக மக்கள் கூடக்கூடிய இடங்களில், வணிக தளங்கள் மற்றும் தொழில் கூடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் குறிப்பாக தெரிவிப்பது பணிகளை விட்டுவிட்டு வரிசையில் காத்திருப்பதற்காக தினமும் வருகிறோம், கையில் இருக்கிற பணத்தை மாற்ற வேண்டிய அதே சூழ்நிலையில் அடுத்த நாள் வருவாயையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே பணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மொபைல் வங்கிகளை ஒவ்வொரு வங்கிகளும் மொபைல் ஏடிஎம்களை நிறுவி தொழில் கூடங்கள், அநேக மக்கள் கூடக்கூடிய சந்தை பகுதிகள் மற்றும் பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த போக்குவரத்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் மொபைல் வங்கிகள் மூலமாக பணம் பட்டுவாடா செய்யப்படும் வேண்டும். இதன் மூலம் இந்த பொதுமக்களின் கூட்ட நெரிசல் வங்கிகளில் காத்திருப்பது குறையும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். மேலும் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த 500 ரூபாய் அச்சடிக்கப்பட்ட ரூபாயை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மோகன்.